الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، فأوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: ما من مؤمن إلا وأنا أولى به في الدنيا والآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகா பாக்கியத்தையும், ஈமானின் ஐனியத்தான அசலியத்தான ஈமானுடைய நாயகரான நம் ஆரிய இரட்சகரான ஹபீப் ரப்பல் ஆலமீன் உஜூத ரஹ்மத் ரூஹுல் உஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம மஜ்ஜத வஅஸம் நாயக கோமானுடைய மகா கௌரவமிக்க மகா விசேஷமான மஹப்பத் ஷரீஃபையும் நமக்கு தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனை உள்ளும் புறமும் அஞ்சு பயந்து அவன் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் விலக்கிய கர்மங்களை விட்டு நீங்கி இருக்குமாறு முதலாவது எனது நஃப்ஸுக்கும் உங்களுக்கும் நசிஹத்தும் வசியத்தும் செய்கிறேன். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா மூமினியன்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகா விசேஷமான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த மகா பாக்கியம்தான் இந்த ரபியுன் நூர். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் ஈதுல் ஃபர்ஹ் வ சுரூர். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீப் அக்ரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவமிக்க அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைனி முஜ்தபைனி அப்துல்லாஹ் அமீன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வ ஃபதலைன் அல் பரக்காத் மின்ஹுமா தஹர தராமி நாயகமார்களுடைய முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுக்கு அல்லாஹ் ரஜபுல் முரஜ்ஜப் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது போல் அபவைன் ஷரீஃபைன் முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபில் நிஸ்பத் ஷரீஃபில் அவன் ஹபீப் அக்ரமான ரூஹுல் உஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் அவர்களை இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு அல்லாஹ் கொண்டுவதற்கு அல்லாஹ்வால் தேர்ந்து எடுக்கப்பட்ட மாதமாக இருக்கின்றது இந்த ரபியுன் நூர். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுல் கரீம் நிகழ்ந்த யோமுல் இத்னைன் ஷரீஃப் அதிலும் மகா விசேஷமானது. ரபியுல் அவ்வல் மாசத்துல அல்லாஹ் 12 மாசம் இருந்த பொழுதும் ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எதுக்காக? நாயகத்துடைய மௌலிதுல் கரீமுக்காக. மாஷா அல்லாஹ். அதுபோல அல்ஹம்துலில்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்துல வாரத்தில் உள்ள 7 நாட்கள்ல எல்லா நாட்களையும் அல்லாஹ் விட்டுட்டு 6 நாளை விட்டுட்டு அல்லாஹ் திங்கக்கிழமை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். திங்கக்கிழமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மாஷா அல்லாஹ் திங்கக்கிழமை தினத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியாரான மஹ்துமாய காயினா சித்திகத்துல் குப்ரா உம்மர் ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹி ஸலாத்து வஸலாம் அபார் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹர தலாமி நாயகருடைய பத்தன் அத்ஹர் ஷரீஃபில் இருந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுக்கல நாயகத்துடைய மௌலிதுல் கரீமுக்கு. காரணம் மாஷா அல்லாஹ் ரமலான்ல என்ன மூசா நபி காலத்திலிருந்து நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்துச்சு. முந்தைய அம்பியாக்கள் காலத்துல எல்லாம் ரமலான் மாதத்துல நோன்பு கடமையாக்கப்பட்டு அந்த ரமலான் மாதத்துல தான் அந்த நபிமார்களுக்கு எல்லாம் வேதங்கள் வழங்கப்பட்டுச்சு. மூசா நபிக்கு தௌராத்து கிடைச்சது ரமலான் மாதம் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் வேதம் கிடைச்சது ரமலான் மாதம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீல் கிடைச்சது ரமலான் மாதம் தான். அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா முந்தைய அம்பியாக்களுக்கு ஒரு ஷரஃபை ஏற்படுத்தி இருக்கிற அந்த மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற அவனுடைய ஹபீப் ஆக்கிரமான
தாஜுல் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீமுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஸ்பெஷலாக அல்லாஹ் ஹாஸாக ஒரு ஷஹர் முபாரக்காவே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹ் படைச்சதுலேருந்து என்ன, அந்த மாதத்துல கண்மணி நாயகத்துடைய மௌலிதுல் கரீமை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் நடக்கல மாஷா அல்லாஹ். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதுல் கரீம் முதலாவதாக நடந்தது மாஷா அல்லாஹ். அதுபோல ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் நாயகத்துக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா நாயகத்துடைய கிதாபான சய்யிதுல் குத்துபான அல் குர்ஆனுல் கரீமை முதலாக அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார் ஹிராவில் இருக்கும்போது ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக சூரத்துல் அலக் நாசிலானது. காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான 40வது வயசுல ரபியுல் அவ்வல் மாதத்துல 12வது தினத்துல திங்கக்கிழமையில தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார் ஹிராவில் இருக்கும்போது சூரத்துல் அலக் 5 ஆயத் ஷரீஃப் நாசில் ஆனிச்சு மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நாயகத்துடைய மௌலிதுல் கரீமுக்கு என்ன மற்றைய நபிமார்களுக்கு ஷரஃப் கொடுத்த மாசத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கல. அது மாதிரி நாயகத்துடைய அஸமத்துல் அக்பரை அல்லாஹ் பயான் செய்யக்கூடிய நாயகத்துடைய கிதாபு முபீனான அல் குர்ஆனுல் கரீமை நாசிலாக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, மூசா நபிக்கு, தாவூத் நபிக்கு, ஈசா நபிக்கு எல்லாம் வேதங்களை கொடுத்த அந்த மாசத்தை ரமலான் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கல மாஷா அல்லாஹ். ரபியுல் அவ்வல் தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ரபியுல் அவ்வல்ல முதல் நடந்த மகா விசேஷமான விஷயம் கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம். நாயகத்துடைய மௌலிதுல் கரீமுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு மாஷா அல்லாஹ் இதே ரபியுல் அவ்வல் தான் பிறை 12 யோமுல் இத்னைன் ஷரீஃப் திங்கக்கிழமை அன்னைக்கு மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு என்ன குர்ஆன் நாசில் ஆனது மாஷா அல்லாஹ். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் ஆகி மதீனத்து முனவராக்குள்ள நாயகம் தாখিল ஆனது அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கக்கிழமை அன்னைக்கு தான் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து முனவராக்குள்ள தாখিল ஆனது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் மகா மாட்சிமையும் மகா கௌரவத்தையும் அல்லாஹ் அக்ஸரான அஸமத் ஷரீஃப் அல்லாஹ் ظهور ஆக்குறான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் மாஷா அல்லாஹ். அப்போ இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய மகா விசேஷங்களை நமக்கு எவ்வாறு இஸ்லாம் சொல்லித் தரதோ, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எவ்வாறு தல்கீன் செய்கின்றதோ அவைகளை நாம் அறிந்து மாஷா அல்லாஹ் நம்முடைய ஆரோக்கிய ரட்சகரான குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினுக்கும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமா நாயகம் பிஷார செய்றாங்க. மாமின் மூமினின் இல்லா வஅன அவுலா பிஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஒருத்த மூமின் ஆயிட்டானோ அவனுக்கு மாஷா அல்லாஹ் அவன் நஃப்ஸை விட மேலான நெருக்கத்துல துனியாவிலும் ஆখিরাத்திலும் நான் இருக்கிறேங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். நம்முடைய எல்லா விதமான இருளையும் அகற்றி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஹுஸ்னையும் ஹம்மையும் கம்மையும் நம்முடைய குற்றம் குறைகளையும் போக்கி நம்மை அல்லாஹ்வுடைய கதபிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு மாஷா அல்லாஹ் தீனிலும் துனியாவிலும் ஆখিরাத்திலும் ரப்புல் ஆலமீனுடைய பரிபூரணமான ரிதாவையும் ஹிஃபுதையும் ஹிமாயத்தையும் இனாயத்தையும் மததையும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூறு முத்தலக்கான உஜூத ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் நாயகமான் நம்முடைய நஃப்ஸை விட மேலான நெருக்கத்தில் இருந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இந்த மேலான பாக்கியத்தை நமக்கு தரக்கூடிய அந்த தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகா கௌரவங்களை மகா விசேஷங்களை அல் குர்ஆனுல் கரீமும் அஹாதீஸ் நபவியாவும் நமக்கு எவ்வாறு தல்கீன் செய்கின்றதோ அவைகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதீமுஷான் அஹ்லு பைத் அத்ஹார் சுல்தானுல் அவுலியா खादिगान फख्र दो जहान ख्वाजा मोइनुद्दीन अल हुसैन अल हसन चिश्ती रज़ियल्लाहु अन्हु व अफ़ाज़ अलैना अल बरकात मिन्हु फी दारना में नायगतुடைய ஃபயதானில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அறிந்து உணர்ந்து நாம் ஃபனாஃபி ரசூல் ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும்
توفيق سيواناها. بارك الله ولنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم ورب حليم إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. أما بعد معاشر المسلمين رحمكم الله واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الأعلى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين محمد رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم. நாயக கோமானுடைய திக்ர் ஷரீஃபிலேயே நாம் மூழ்கி இருக்கும் பொழுது ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் நமக்கு மிக மிக நெருக்கமான நிலையில அல்லாஹ் நமக்கு வந்துடுறான். மாஷா அல்லாஹ். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், ஓ மூசாவே, நான் உங்களை என்னுடைய கலீமாஜி கொண்டேன், தௌராத் வேதத்தை கொடுத்துட்டேன், ஆனா இதுக்கெல்லாம் மேல அதிகமான என்னுடைய குர்பு என்னும் நெருக்கத்தை நீங்க பெறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு மூசா நபிட்ட கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆனந்தத்தில் துடிச்சு போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். யார்கிட்ட அல்லாஹ் கேட்குறான்? அல்லாவோட பேசுற நபி கலிமுல்லாட்ட அல்லாஹ் கேட்குறான், இதை விட மேலான நெருக்கத்தை நான் உங்களுக்கு தரணுமா, நீங்க ஆசைப்படுங்கன்னு கேட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் துடிச்சு போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எனக்கு அவசியம் கட்டாயம் தான்னு சஜிதால கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் துடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா மூசா நபிக்கு சொன்னா, மூசா, என்னுடைய ஹபீபாக்கரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதுமத்து ஷரீஃபை அதீமு ஷானை நான் தௌராத்துல நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவைகள் நீங்க அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, ஷுஹூத் செஞ்சுக்கிட்டே இருங்க. மாஷா அல்லாஹ். திக்ர் செஞ்சுக்கிட்டே இருங்க. என் ஹபீபாக்கரத்துடைய மகா மாட்சிமை நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. மாஷா அல்லாஹ். என் ஹபீப் அக்ரமுடைய திக்ர் ஷரீஃபில் எப்போ நீங்க அதிகமாக மூழ்க ஆரம்பிச்சிட்டீங்களோ என்னுடைய நெருக்கத்தை நீங்க அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்வாக்கு சொன்னதை கஸாலி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களது முகாஷஃபத்துல் குலூப் என்னும் அந்த கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஆகையால் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவர் ஹபீப் அக்ரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகா கௌரவமிக்க அதீமு ஷான் அதுமத்துல் அக்பரை ஷுஹூது செய்வதிலும் சதாவும் நாம் பேரானந்த பரவசம் அடைந்து அதிலேயே நாம் ஃபனாவாகி போவதற்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதீமு ஷான் அஹ்லுல் பைத் தஹர் நபவி ख्वाजा முயினுத்தீன் அல் ஹுசைன் ஹசன் திஷ்தி நாயகரே பரக்காத்தை ஆலாவை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة وفي الحسنة وقنا عذاب النار. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم شرف وكرم وجزا وعلم. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أقم الصلاة.